எங்கள் நாடு இதற்கு மேல் முன்னேறி செல்வதா, இருக்கும் இடத்திலிருந்து இன்னும் கீழே விடுவதா என்று சிந்திக்கக்கூடிய தருணம். எங்கள் நாட்டின் வளங்களை பாதுகாத்துக் கொள்வதா, இல்லாட்டி அனைத்தையும் பறி கொடுப்பதா என்று சிந்திக்கிற தருணம். எங்கள் நாட்டின் ஒற்றுமையை உருவாக்குவதா, ஒருவர் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதா என்று தீர்மானிக்கும் தருணம். இது மிகவும் தீர்மானகரமான ஒரு தருணம். இந்த நேரம் மிகவும் முக்கியமானது. இந்த நேரத்தில் எழுந்திருக்காத எங்களுடைய மக்கள், இந்த நேரத்தில் எங்களை புரிந்து கொள்ளாத மக்கள், அவ்வாறான மக்களின் இதுதான் நேரம், இதுதான் தருணம். இந்த தருணத்தில் தான் இதை செய்ய வேண்டும். இந்த வேளையிலே இதை முடிக்க வேண்டும். மீண்டும் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்காது. தற்பொழுது நாங்கள் அனைவரும் இதில் முகம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பழைய அரசியல் கருத்துக்களை ஓரம் வைப்போம். பழைய கட்சிகளை நாங்கள் புறந்தள்ளுவோம். பழைய தலைவர்களை நாங்கள் ஒரு ஓரம் வைப்போம். இந்த தருணத்தை இதை விட்டு விடாதீர்கள், இதை விட்டு விலகிடாதீர்கள். மிகவும் ஆழமான தருணம். இந்த தருணத்தில் இந்த பிரச்சனையை ஆழமாக சிந்திக்கும் மக்களை மாபெரும் நேசிக்கின்ற, எங்கள் தாய் நாட்டை பாதுகாக்க எண்ணுகின்ற புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். அரசாங்கத்தை நாங்கள் ஒற்றுமையாக உருவாக்க வேண்டும். அப்படி அல்லவா? நாங்கள் பிரிந்து அரசாங்கத்தை உருவாக்கி ஒற்றுமையை உருவாக்க முடியுமா? ஒருவருக்கு எதிராக ஒருவர் அரசாங்கம் உருவாக்கி ஒற்றுமையை உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்க முடியாது. நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டுமாய் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை உருவாக்கி அதை கொண்டு நல்லிணக்கமாக நாங்கள் மீதி வேலைகளை செய்வோம். நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்தது அதற்காகவே. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்றாக இணைந்து இலங்கையில் முதல் தடவையாக ஒரே ஒரு தடவை நாங்கள் உருவாக்குவோம் ஒரு அரசாங்கத்தை, ஒற்றுமையான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். அரசாங்கத்தை உருவாக்கினால் மட்டும் போதுமா? இல்லை. எங்களுடைய நாட்டில் சிங்கள දෙමළ මුස්ලිම් බර්ගර් මැලේ කියලා ප්‍රධාන ජන කණ්ඩායම් ගණනාවක් ජීවත් වෙනවා. தமிழ் முஸ்லிம் பர்கர் மலை என்று 4 வகையான இனக்குழுவினர் வாழ்கிறார். இந்து, கத்தோலிக்க, பௌத்தம், இஸ்லாம் කියලා ප්‍රධාන ආගම් ගණනාවක් අදාළ ජනතාවක් ඉන්නවා. இஸ்லாம் ஆகிய 4 பிரதான மதங்களை பின்பற்றும் மக்கள் இருக்கிறார்கள். සිංහල ජනතාවට තමන්ට ආවේනික සංස්කෘතියක් තිබෙනවා. சிங்கள மக்களுக்கு அவர்களுக்கே உரித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. දෙමළ ජනතාවට තමන්ට ආවේනික සංස්කෘතියක් තිබෙනවා. தமிழ் மக்களுக்கும் அவர்களுக்கே உரித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. මුස්ලිම් ජනතාවට තමන්ට ආවේනික සංස්කෘතියක් තියෙනවා. முஸ்லிம் மக்களுக்கும் அதேவாறு தனித்துவமான கலாச்சாரம் உள்ளது. ඒ කියන්නේ මොකක්ද අපේ රට? அப்படியாய் எங்கள் நாடு எப்படிப்பட்டது? විවිධ භාෂාවන් කතා කරන ජන කණ්ඩායම් ඉන්නවා. பல வகையான மொழிகளை பேசும் மக்கள் இருக்கிறார்கள். විවිධ ආගම් අදාළ ජන කණ්ඩායම් ඉන්නවා. பல வகையான மதங்களை பின்பற்றும் மக்கள் இருக்கிறார்கள். විවිධ සංස්කෘතියන් අදාළ ජනතාවන් ඉන්නවා. பல வகையான கலாச்சாரங்களை பின்பற்றும் மக்கள் සිංහල இருக்கிறார்கள். ජනතාව බහුතර, தெற்கில் சிங்கள மக்கள் பெரிதளவில் வாழ்கிறார்கள். දෙමළ ජනතාව බහුතර, வடக்கில் தமிழ் மக்கள் பெரிதளவில் வாழ்கிறார்கள். ජනතාව ජීවත් වෙනවා කොට கிழக்கில் முஸ்லிம் மக்கள் பெரிதளவாக வாழ்கிறார்கள். රටට අපි බෙදලා ජීවත් වෙනවා. நாங்கள் பிரதேசமாகவும் பிரிந்து வாழ்கிறோம். අපේ සංස්කෘතිය ගොඩක් තියෙනවා. எங்களுக்கு கலாச்சாரங்கள் பல உள்ளன, ආගම් ගොඩක් තියෙනවා. மதங்கள் பல உள்ளன, කතා කරන භාෂාවන් දෙකක් තිබෙනවා. 2 மொழிகள் நாங்கள் பேசுகிறோம். එක එක පළාත්වල අපි වැඩියෙන් ජීවත් වෙනවා. நாங்கள் ஒவ்வொரு மாகாணங்களில் அதிகமாக வாழ்கின்றோம். එහෙනම් මේ රටේ අනාගත රටක් කොහොමද? ஆகவே இந்த நாட்டின் எதிர்காலம் எதன் மீது தங்கியுள்ளது? ආගම්වල බෙදලා මේ රට හදන්න පුළුවන්ද? மதங்களாக பிரிந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா? භාෂාවල බෙදලා මේ රට හදන්න පුළුවන්ද? மொழி அடிப்படையில் பிரிந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா? සංස්කෘතියෙන් අනුව බෙදලා මේ රට හදන්න පුළුවන්ද? கலாச்சார அடிப்படையில் பிரிந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமா? පළාත් අනුව බෙදලා මේ රට හදන්න පුළුවන්ද? மாகாணம் அடிப்படையில் பிரிந்து நின்று முடியுமா?
அவ்வாறு முடியாது. අපේ රට අවශ්‍ය දේශපාලන මොන වගේ දේශපාලනයක්ද? எங்கள் நாட்டுக்கு தேவையான அரசியல் எவ்வாறான அரசியல்? ආගම්මනුව බෙදෙන දේශපාලන වෙනුවට மதங்களாக பிரிக்கும் அரசியலுக்கு பதிலாக හැම කෙනාගේම ආගමට அனைவரது மதத்திற்கு ගෞරව කරමින් அதற்கான கௌரவத்தை கொடுத்து පිළිගනිමින් அதை ஏற்றுக்கொண்டு බෙදනවා වෙනුවට பிரிப்பதற்கு பதிலாக එකතු වෙන දේශපාලනය. ஒன்று சேரக்கூடிய ஒரு அரசியல் தேவைப்படும். භාෂාවන් අනුව மொழிகள் அடிப்படையில் බෙදනවා වෙනුවට பிரித்து நிற்பதற்கு பதிலாக එකතු වෙන දේශපාලනය. ஒன்று சேரக்கூடிய ஒரு அரசியல். සංස්කෘතියෙන් අනුව கலாச்சாரங்கள் அடிப்படையில் බෙදනවා වෙනුවට பிரித்து நிற்பதற்கு பதிலாக හැම සංස්කෘතියකටම ගරු කරන அனைத்து கலாச்சாரங்களுக்கும் හැම நாங்கள் සංස්කෘතියම පිළිගන්න அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் සමගි සම්පන්න ආණ්ඩුවක් ඕන. ஒற்றுமையான ஒரு அரசாங்கம் தேவை. ජාතික ජනබලවේගයේ අනුව தேசிய மக்கள் சக்தி என்பது 1947 ඉඳන් 1947 இருந்து අවුරුදු 77කට වඩා වැඩි පාලනයේ இந்த 77 வருடத்துக்கு மேலான ஆட்சியின் போது සියලු ජනතාව එකට එකතු වෙලා அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து සමගිය සඳහා ගොඩනගන ආණ්ඩුවක් තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව බවට පත් වෙන්නේ. ஒற்றுமைக்காகவே உருவாக்கப்படும் ஒரு அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். ඊට පස්සේ අපි අපේ ප්‍රශ්න තවත් විසඳමු. அதே போன்று அதற்கு பின் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம். භාෂාවේ අයිතිය, மொழிக்கான உரிமை, ආගමකට හිමි අයිතිය, மதத்திற்கான உரிமை, ජන කණ්ඩායමගේ සංස්කෘතිය අයිතිය, அந்தந்த மக்களின் கலாச்சாரத்திற்கான உரிமை, ඒ සියල්ලට කරු කරන இவை அனைத்திற்கும் கௌரவம் அளிக்கும், පිළිගන්න அவற்றை ஏற்றுக்கொள்ளும் ආණ්ඩුවක් අපි හදන්න ඕන. அப்படியான ஒரு அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපේ ආණ්ඩුවන් මේ වැඩේ කරන ආණ්ඩුවක්. எங்களுடைய அரசாங்கம் அவ்வாறான வேலையை செய்யும் அரசாங்கம். බෙදනවා වෙනුවට එකතු කරන ආණ්ඩුවක්. பிரிப்பதற்கு பதிலாக ஒன்று சேர்க்கும் அரசாங்கம். රණ්ඩු වෙන වෙනුවට සාමය ගෙන ආණ්ඩුවක්. சண்டைக்கு பதிலாக சமாதானத்தை கொண்டு வரும் அரசாங்கம். එකිනෙක අතර සැකයෙන් අවිශ්වාසයෙන් බලනවා වෙනුවට සහෝදරත්වයෙන් බලන ආණ්ඩුවක්. ஒருவரை சந்தேகத்துடன் பார்ப்பதற்கு பதிலாக நம்புகின்ற அரசாங்கம். ඕන නැත්නම් ආණ්ඩුවක්. அப்படியான ஒரு அரசாங்கம் தேவையில்லையா? අපිට ඕන ජනතාව බෙදන ආණ්ඩුවද? எங்களுக்கு மக்களை பிரிக்கும் அரசாங்கம் தேவையா? අපි එකිනෙකාම ගහමරා ගන්න ආණ්ඩුවද? மக்களை சண்டையிட செய்யும் அரசாங்கமா? දැන් අපිට අවශ්‍ය සමගි සම්පන්න ආණ්ඩුවක්. எங்களுக்கு தேவைப்படுவது ஒற்றுமையை உருவாக்கும் அரசாங்கம். අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්ත පරම්පරාවක්. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்ட ஒரு பரம்பரை. එහෙම නෙවෙයිද? அப்படி அல்லவா? 30 අවුරුද්දක යුද්ධයක් තිබුණා. 30 வருடத்துக்கு மேலான யுத்தம் இருந்தது. උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் ભેදකින් තොරව எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் බලය සඳහා ජාතිවාදය ගැපුරුවා. அவர்களுடைய பலத்திற்காக இனவாதத்தை அவர்கள் வளர்த்தார்கள். අවසන් ප්‍රතිඵලය බවට පත් වුණේ මොකද්ද? அந்த இனவாதத்தின் இறுதி பிரதிபலன் என்ன? 30 අවුරුද්දක යුද්ධයක් සිද්ධ වුණා. 30 வருட கால யுத்தம் உருவாகியது. දකුණත් උතුරත් தெற்கிலும் வடக்கிலும் එකිනෙකාට අවියවමවර ගන්න තත්ත්වයකට පත් වුණා. ஒருவருக்கு ஒருவர் ஆயுதம் ஏந்தி சுட்டுக் கொள்ளும் நிலை உருவாகியது. කවදාවත් ජනතාව අතර ගැටුම තිබුණේ නැහැ. எப்போதும் மக்களுக்கிடையில் யுத்தம் இருக்கவில்லை. මේ වන්නි දිස්ත්‍රික්කයේ இந்த வன்னி மாவட்டத்தில் සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එකට සමගියෙන් ජීවත් වුණා. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். හැබැයි අපි සමගියෙන් ජීවත් වීම ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வது පාලකයාට වහ කඳුරු වුණා. ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவில்லை. පාලකයා මොකද්ද කරේ? ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? බලය වෙනුවෙන් ජාතිවාදය ගැපුරුවා. அவர்களுடைய பலத்திற்காக இனவாதத்தை வளர்த்தார்கள். 1981 දී உங்களுக்கு தெரியும் 1981 යාපනයේ පුස්තකාලය ගිනි තිබ්බා. யாழ்ப்பாண நூலகத்தை அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். ඇයි පුස්තකාලය ගිනි තියන්නේ? ஏன் ஒரு நூலகத்தை நெருப்பு வைக்கிறார்கள்? යාපනයේ පුස්තකාලය ගිනි තිබු රනිල් වික්‍රමසිංහ யாழ்ப்பாண நூலகத்தை நெருப்பு வைத்த ரணில் விக்ரமசிங்க අද යාපනයේ ගිල ජනතාවට ඔප්පුවක් දෙන්න try කරනවා. இன்று யாழ்ப்பாணத்துக்கு சென்று மக்களுக்கு பத்திரம் அளிக்க ட்ரை ඒ පුස්තකාලය ගිනි තිබෙ මොන තරම් අපරාධයක්ද? அந்த நூலகத்தை தீக்கிரையாக்கியது எப்படியான ஒரு குற்றச்செயல்? ඔයගොල්ලෝ දන්නවා ඡන්ද කාලෙදී உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்தில் මිනිස්සු රණ්ඩු වෙලා ඇති. மக்கள் சண்டையிட்டு இருப்பார்கள். රැස්වීම වලට ගල් ගහලා ඇති. கூட்டங்களுக்கு கல்லெறிந்திருப்பார்கள். අනත් පාක්ෂික විතර ගලක් ගහලා ඇති. எதிர்க்கட்சி ஆளுக்கு கல்லெறிந்திருப்பார்கள். ඡන්ද කාලේ එහෙම රණ්ඩු තිබිලා තියෙනවා. தேர்தல் நேரத்தில் அவ்வாறான சண்டைகள் හැබැයි இருந்திருக்கின்றன. ඡන්ද කාලේ පුස්තකාලය ගිනි තියලා දෙන්න කොහෙවත්. ஆனால் தேர்தல் நேரத்தில் நூலகத்தை தீக்கிரையாக்குவார்களா? එහෙම ගිනි තිබ්බද? அப்படி உருவாகி இருக்கிறதா? ඇයි මේ පුස්තකාලය ගිනி තියන්නේ? ஏன் இந்த நூலகத்தை தீக்கிரையாக்கினர்? ඔයගොල්ලෝ දන්නවා උතුරේ දෙමළ ජනතාව உங்களுக்கு தெரியும் வடக்கின் தமிழ் மக்கள் විශාල වශයෙන් කියවන ජනතාව. அவர்கள் பெருமளவு வாசிக்கும் மக்கள். මම ලෝකෙත් ලංකාවේ පුස්තකාල ගණනාවකට ගිහින් තියෙනවා. நான் உலகத்திலும் இலங்கையிலும் பல நூலகங்களுக்கு சென்றுள்ளேன். හැබැයි සෙරප්පු සම්පත්තු ගලවලා යන තියෙන පුස්තකාලය තමයි යාපනයේ පුස්තකාලය. ஆனால் காலணிகளை கலட்டிவிட்டு செல்லும் நூலகம் தான் யாழ் நூலகம். ඒ තරම් ගෞරවයක් තිබුණ පුස්තකාලෙට.
அவ்வாறான ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த நூலகத்திற்கு. ආගමික සිද්ධාස්ථානයකට යනකොට ஒரு மத தலத்திற்கு செல்லும் போது සෙරප්පු සපත්තු ගලවනවා වගේ காலணிகளை கலட்டி செல்வது போல යාපනයේ පුස්තකාලයට ගියේ සෙරප්පු සපත්තු ගලවලා யாழ் நூலகத்திற்கு பாதணிகளை கலட்டி விட்டு தான் சென்றார்கள். ඒ පුස්තකාලේ ගිනි තිබ්බාම அந்த நூலகத்தை நெருப்பு வைத்த போது මොකක්ද උතුරේ ජනතාවට දැනෙන්නේ? வடக்கு மக்களுக்கு எவ்வாறான ஒரு வழி ஒன்று ஏற்பட்டிருக்கும். කවුද ගිනි තිබ්බේ? யார் அதை தீக்கிரையாக்கினர்? ගාම් දිසානායකලා, காமினி திசாநாயக்க, රනිල් වික්‍රමසිංහලා, ரணில் விக்ரமசிங்க, ගාමිණී ජයවික්‍රමලා காமினி ஜெயவிக்ரம දකුණෙන් ඇවිල්ලා උතුරේ පුස්තකාලයට ගිනි තිබ්බා. தெற்கிலிருந்து வந்து வடக்கின் நூலகத்தை தீக்கிரையாக்கினர். ඒතර උතුරේ ජනතාවට හිතෙන්නේ මොකද්ද? அப்பொழுது வடக்கு மக்களுக்கு என்ன தோன்றி இருக்கும்? දකුණේ ආණ්ඩුව தெற்கின் அரசாங்கம் උතුරේ පුස්තකාලේ ගිනි තියනවා නම් வடக்கின் நூலகத்தை தீக்கிரையாக்கினால் වෙනම ආණ්ඩුවක් හදන්න ඕන කියලා හිතනවා. வடக்கில் நாங்கள் எங்களுக்கு என்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோமே. ජාතිවාද ගැටුමක් බවට පත් වුණා බලය වෙනුවෙන්. இனவாத பிரச்சனையாக இது மாறியது பலத்திற்காக. කලුජුලිය නිර්මාණය කරේ ඇයි? 83 கருப்பு ஜூலை ஏன் உருவாக்கப்பட்டது? ජනතා විමුක්ති පෙරමුණ අපි மக்கள் விடுதலை முன்னணியாகிய எங்களை එතකොට அந்த நேரத்தில் ඡන්දවලට ඉල්ලමින් தேர்தலில் போட்டியிட்டு ජනතාව දැනුවත් කරමින් மக்களை அறிவூட்டி මේ වගේම ලක්ෂ සංඛ්‍යාත ජනතාවක් ඒකරාශී කරමින් අපි ගමන් කරගෙන තිබුණා. இதே போல லட்சக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். ஜே.ஆர். ஜெயவர்தன நினைத்தால் ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මුළුමනින් කැඩිලා බිඳලා විසිරලා ඉවරයි. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உடைந்து சுக்குநூறாகிவிட்டது. අම්මයි පුතයි ගහ ගන්නවා. அம்மாவும் மகனும் அடிபடுகிறார்கள். අම්මයි බෑනයි ගහ ගන්නවා. அம்மாவும் බෑනයි ගහ ගන්නවා. மாமியாரும் மருமகனும் சண்டையிடுகிறார்கள். පක්ෂ බිඳලා විසිරලා තිබුණා. கட்சி உடைந்து சுக்குநூறாகிவிட்டது. හැබැයි ජේ.ආර්. ජයවර්ධන දැක්ක මොකද්ද? ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தன என்னத்தை பார்த்தார்? ජේ.ආර්. ජයවර්ධන ප්‍රබල තර්ජනය அவருடைய அரசாங்கத்திற்கு மிகவும் எதிர்ப்பு. ජනතා විමුක්ති පෙරමුණ ජනතාව එකතු කරමින් එනවා. மக்கள் விடுதலை முன்னணி மக்களை ஒன்று திரட்டி ලක්ෂ கொண்டிருக்கிறது. සංඛ්‍යාත ජනතාවක් லட்சக்கணக்கான மக்கள் ජනතා විමුක්ති පෙරමුණ සමන්දමින් ඉන්නවා. மக்கள் விடுதலை முன்னணிக்கு செவிமடுக்கிறார்கள். ජේ.ආර්. බැලුවා මොකද්ද? அதனால் ஜே.ஆர். என்ன செய்தார்? ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ කඩලා බිඳලා වෙන් කරා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சுக்குநூறாக்கினார். හැබැයි ජනතා විමුක්ති පෙරමුණ නැගිටිනවා. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி எழுச்சி பெற்றது. ඒ නිසා මොකද කරේ? அதனால் அவர் என்ன செய்தார்? තමන්ගේ බලය රැක ගන්නවා. அவருடைய பலத்தை காத்துக் கொள்வதற்காக ජනතා විමුක්ති පෙරමුණට මුහුණ දෙන්න ඕන. மக்கள் விடுதலை முன்னணியை எதிர்க்க வேண்டும். අපි ඡන්ද කරමින් ඉන්නවා. நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம். අපිට තහනම් කරන්න බෑ. எங்களை தடை செய்ய முடியாது. අපි රැස්වීම පවත්වමින් ඉන්නවා. நாங்கள் கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். අපිට තහනම් කරන්න බෑ. எங்களை தடை செய்ய முடியாது. ජනතාව අපිට එකතු වෙමින් ඉන්නවා. மக்கள் எங்களுடன் ஒன்று சேர்க்கிறார்கள். අපිට තහනම් කරන්න බෑ. எங்களை தடை செய்ய முடியாது. ජේ.ආර්. මොකද කරේ? ஆகவே ஜே.ஆர். என்ன செய்தார்? 83 කලුජුලියක් හැදුවා. 83 கருப்பு ஜூலையை உருவாக்கினார். කොළඹ දෙවන ආරස් වීදියේ கொழும்பில் 2ஆம் குறுக்கு தெருவை, හතරවන ආරස් වීදියේ ගිනි තියන්න පටන් ගත්තා. 4ஆம் குறுக்கு தெருவை நெருப்பு வைத்தார்கள். ඒ ගින්න රට පුරා පැතුරුණා. அந்த நெருப்பு நாடு பூராக பரவியது. අනුරාධපුරේ සිත්තම්පලම් සිනමා ශාලාව ගිනි තිබ්බා. அனுராதபுரத்தில் சிற்றம்பலம் சினிமா தியேட்டர் நெருப்பு வெளி. ඒ දක්වා මේ ගැටුම වර්ධනය වුණා. அதுவரைக்கும் இந்த சண்டை வளர்ந்தது. ඇයි ජේ.ආර්. 83 කලුජුලියක් ඕන වුණේ? ஏன் ஜே.ஆருக்கு 83 கருப்பு ஜூலை தேவைப்பட்டது? දෙමළ ජනතාවගේ දේපල විශාල ප්‍රමාණයක් අහිමි වුණා. தமிழ் மக்களின் சொத்துக்கள் அநேகமாக இல்லாமல் செய்யப்பட்டது. ජීවිත විශාල ප්‍රමාණයක් නැති වුණා. உயிரிழப்பு பல ஏற்பட்டது. මේ රට උන්ට අනාරක්ෂිත රටක් බවට පත් වුණා. இந்த நாடு அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாகியது. අද දෙමළ ඩයස්පෝරාව යනු இன்று வெளிநாட்டில் உள்ள இலங்கை தமிழ் විශාල மக்கள் ප්‍රමාණයක් 83 රට අත්තරපු ගිපු අය. அநேகமானோர் 83 இந்த நாட்டை விட்டு வெளியேறியவர்கள். ඒකට මොනවා වෙලා අපිව තහනම් කරා. அதை பயன்படுத்தி எங்களை தடை செய்தார்கள். ඒ තරම් විනාශයක් කරන්න හේතුව මොකද්ද? அவ்வாறான ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன? අපිව තහනම් කරන්න எங்களை தடை செய்ய මොකක් වෙනුවෙන්ද? எதற்காக? බලය වෙනුවෙන්. அவருடைய பலத்திற்காக. උතුරට පේනවා කොළඹ ගිනිසිරු. வடக்குக்கு தெரிகின்றது தெற்கில் நெருப்பெரிவது. උතුර ජනතාව දකිනවා. வடக்கில் உள்ள மக்கள் பார்க்கிறார்கள் කොළඹ තමන්ගේ ඥාති මිය යන බව. கொழும்பில் அவர்களுடைய உறவினர் உயிரிழப்பதை. කොළඹ තමන්ගේ දේපල විනාශ වෙන බව. கொழும்பில் அவர்களுடைய சொத்துக்கள் அழிவுறுவதை. මොකද උනේ උතුරේ? வடக்கில் என்ன நடந்தது? මේක හරියන්නේ නැහැ. இது சரி வராது. කොළඹ ආණ්ඩුව අපේ යාපනයේ පුස්තකාලේ ගිනි තියනවා. கொழும்பின் அரசாங்கம் எங்கள் நூலகத்தை කොළඹ தீக்கிரையாக்கினர். ආණ්ඩුවේ අපේ ඥාති මනා දමනවා. கொழும்பின் ரவுடிகள் எங்கள் உறவினரை கொலை செய்கிறார்கள். උතුරේ වර්ධනය වෙමින් තිබුණු ජාතිවාදී දේශපාලනයේ வடக்கில் வளர்ந்து கொண்டு வந்த இனவாத அரசியல் සන්නද්ධ ව්‍යාපාරයක් බවට පරිවර්තනය වෙනවා. ஆயுதமேந்தி இயக்கமாக வளர்ச்சி அடைந்தது. ප්‍රභාකරන්ට பிரபாகரனிற்கு මරාගෙන මරන බෝම්බ කරුවන් නිර්මාණය වෙන දර්භාෂයක් හැදෙනවා. தற்கொலை குண்டுதாரிகள் உருவாக்கினார்கள்.
මේකයි සිද්ධ වුනේ. இதுதான் நடந்தது. මොකක් වෙනුවෙන්ද? எதற்காக? බලය වෙනුවෙන්. அவர்களுடைய பலத்திற்காக. අවසානයේ මොකද සිද්ධ වුනේ? இறுதியில் இதன் விளைவு என்ன? බලය වෙනුවෙන් ගන්න ලැබුණේ අඥාන ක්‍රියාමාර්ගවල ප්‍රතිඵල. பலத்திற்காக செய்யப்பட்ட இந்த தவறான செயற்பாடுகளின் விளைவாக මහා සිවිල් යුද්ධයකට අපේ රට පෑදුවා. மாபெரும் ஒரு சிவில் யுத்தத்திற்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். හැබැයි කවුද මිය ගියේ? அதில் யார் உயிரிழந்தது? උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் මිය ගියේ කවුද? உயிரிழந்தது யார்? සාමාන්‍ය අපේ අමතාත්තගේ දරුවෝ. சாதாரண மக்களின் குழந்தைகள். බයෙන් ජීවත් වුණේ කවුද? பயந்து வாழ்ந்தவர்கள் யார்? උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் බයෙන් ජීවත් වුණේ பயத்துடன் வாழ்ந்தது සාමාන්‍ය ගම්වල පුරවැසියෝ. சாதாரண கிராம மக்கள். මේක උනේ නැද්ද? இது நடக்கவில்லையா? ඒ කියන්නේ මොකද්ද? அதாவது என்ன? බලය වෙනුවෙන් தங்களுடைய பலத்திற்காக විශාල ගැටුමක් හදපු පාලකයෝ. மாபெரும் சண்டையை உருவாக்கிய ஆட்சியாளர்கள். ඒ නිසා මොකද්ද අපි මේ කියන්නේ? ஆகவே நாங்கள் என்ன கூறுகிறோம்? අපේ පරම්පරාව යුද්ධයකට තල්ලු කරා. எங்களுடைய பரம்பரை ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டது. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டது. උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் අපේ ඥාති මිය ගියා. எங்களுடைய உறவினர்கள் உயிரிழந்தார்கள். මිය ගියා. எங்களுடைய நண்பர்கள் உயிரிழந்தார்கள். මම එකක් අහන්න ඔබේ. நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். නැවත අපිට එහෙම තත්ත්වයක් වුණද? மீண்டும் எங்களுக்கு அவ்வாறான ஒரு நிலை தேவைப்படுகிறதா? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්ත එක ඇත්ත. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டது உண்மைதான். අපේ දරුවගේ පරම්පරාව යුද්ධ කරගත යුතුද? எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரை யுத்தம் செய்து கொள்ள வேண்டுமா? නැහැ. இல்லை. අපිට අවශ්‍ය මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? අපි යුද්ධ කරගත්ත එක ඇත්ත. අපේ දරුවන් යුද්ධ කරගන්න සමාජයකට යලි තල්ලු නොකර යුතුයි. நாங்கள் யுத்தம் செய்து கொண்டது உண்மைதான். ஆனால் எங்கள் குழந்தைகள் யுத்தம் செய்து கொள்ள தேவையில்லை. අන්න ඒ වෙනුවෙන් අපිට ආණ්ඩුවක් ඕන. அதற்காக நாங்கள் ஒரு அரசாங்கத்தை ජාතික உருவாக்குவோம். සමගිය සඳහා ආණ්ඩුවක් ඕන. இன ஒற்றுமைக்கான ஒரு අපේ அரசாங்கம். පරම්පරාව எங்களுடைய பரம்பரை යුද්ධ කරගත්තට யுத்தம் செய்து கொண்டதற்கு අපේ දරුවන්ගේ පරම්පරාවට එහෙම තත්ත්වයක් ඇති නොකරන ආණ්ඩුවක් අපිට ඕන. எங்கள் குழந்தைகள் யுத்தம் செய்து கொள்ளாத ஒரு அரசாங்கத்தை நாம் ජාතික உருவாக்க සමගිය வேண்டும். හදන්නේ. எவ்வாறு நாங்கள் இன ஒற்றுமையை உருவாக்குவது? ආතනික භාෂාවේ අයිතිය, நான் முதலில் கூறிய மொழியின் உரிமை, සංස්කෘතිය පිළිගැනීම, கலாச்சாரத்தின் மரியாதை, ආගම්වල අයිතිය, மதங்களின் உரிமை, සාධාරණ ලෙස පිළිගන්න ආණ්ඩුවක් ඕන. அவற்றை ஏற்றுக்கொள்கிற அரசாங்கம் ஒன்று தேவை. එහෙම තිබෙන එකම දේශපාලන පක්ෂ සහ ඒම ආණ්ඩුවක් හදන එකම පක්ෂය ජාතික ජන බලවේගය විතරයි. அவ்வாறான ஒரு அரசியல் கட்சி, அவ்வாறான ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி தான். ඒ විතරක්ද? அது மட்டுமா? අපි ආර්ථිකයෙන් එකතු වෙන්න ඕන. நாங்கள் பொருளாதாரத்தில் ஒன்றுபட මේ வேண்டும். පළාත්වල කර්මාන්තවල පටන් ගන්න ඕන. இந்த மாகாணங்களில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். උගදෙන්න ඕන. இங்கு உற்பத்தியை வளர்க்க வேண்டும். අපි කර්මාන්තවල ආරම්භ කරන්න ඕන. நாங்கள் தொழிற்சாலைகளை உருவாக்க, ඒක නිෂ්පාදනය කරන්න ඕන. அதில் நாங்கள் உற்பத்தி செய்து වෙළඳපොලෙන් රට ඒකාබද්ධ කරන්න ඕන. சந்தையில் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். ආර්ථික රට ඒකාබද්ධ කරන්න පුළුවන්. பொருளாதாரத்தில் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். අධ්‍යාපන රට ඒකාබද්ධ කරන්න පුළුවන්. கல்வியில் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். සංස්කෘතිය පිළිගැනීමෙන් ඒකාබද්ධ කරන්න පුළුවන්. கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். එකිනෙකාට ගෞරවය සහ පිළිගැනීමෙන් රට ඒකාබද්ධ කරන්න පුළුවන්. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்திக் கொள்ள வேண்டும். එහෙම ආණ්ඩුවක් අපි අද විකසරයක්. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை நாம் ஒருமுறை உருவாக்குவோம். அது மட்டுமல்ல, යුද්ධ කරගත්තේ කොහොමද? யுத்தம் எவ்வாறு செய்து கொண்டோம்? උතුරේ කියන උතුරේ යාළුවෝ කියලා. வடக்கு மக்கள் நினைத்தார்கள் வடக்கு அவர்களுடைய, දකුණේ කියන උතුරේ ඒගොල්ලන්ගේ කියලා. தெற்கின் மக்கள் கூறுகிறார்கள் வடக்கு எங்களுடையது. භූමිය බෙදා ගන්න යුද්ධ කරා. பூமியை பிரித்துக் கொள்ள நாங்கள் சண்டையிட்டோம். හැබැයි අද මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது? මේ උතුරු මුහුදේ යුද්ධ කරා. இந்த வடக்கின் கடலில் நாங்கள் யுத்தம் செய்தோம். යුද්ධ කරේ නැද්ද? யுத்தம் செய்யவில்லையா? උතුරු මුහුදේ வடக்கின் கடலில் දෝරා යාත්‍රා පුපුරවා ගත්තා. டோரா படங்கள் வெடித்தது. මුහුදේ යුද්ධ කරගත්තා බෙදා ගන්න. கடலில் யுத்தம் செய்தோம் இந்த நாட்டை பிரித்துக் கொள்ள. හැබැයි යුද්ධය අවසන් වුණා. ஆனால் இந்த யுத்தம் நிறைவுற்றது. අද උතුරු මුහුදේ මාළු අල්ලන්නේ කවුද? இன்று வடக்கின் கடலில் மீன் பிடிப்பவர்கள் யார்? யார்? දකුණේ ඇද? தெற்கில் உள்ளவர்களா? උතුරේ ඇද? வடக்கில் உள்ளவர்களா? නැහැ ඉන්දියාව. இல்ல, இந்தியாவில் இருப்பவர்கள். ඉන්දියාවේ ටෝලර් යාත්‍රා இந்தியாவின் தோழர் படகுகள் විශාල ප්‍රමාණයක් අපේ මේ උතුරේ දීවර ජනයා පීඩාවට පත් කරලා තිබෙනවා. பாரிய அளவில் எங்கள் வடக்கின் மீனவர்களை, ඔවුන්ගේ දැල්ලාම් පන විනාශ කරමින් තිබෙනවා. அவர்களின் வலைகளை அழித்துள்ளார்கள். මුහුද පැලෑට විනාශ කරමින් තිබෙනවා. கடலின் தாவரங்களை அழித்துள்ளார்கள். සාමාන්‍ය බෝට්ටුවකින් මුහුද යන්න බය වෙලා තිබෙනවා. சாதாரண படகுகளுக்கு கடலுக்கு செல்ல பயப்படுகிறார்கள். කරගත්තා මුහුද බෙදා ගන්න. நாங்கள் யுத்தம் செய்து கொண்டோம் கடலை பிரித்துக் கொள்ள. අන්තිමේදී මාළු අල්ලන්නේ ඉන්දියාව. இறுதியில் மீன்பிடியில் ஈடுபடுவது இந்தியா. අපිට ආණ්ඩුවක් වල මොකටද? அதனால் எங்களுக்கு எதற்காக அரசாங்கம் தேவை? මුහුද බෙදා ගන්න රණ්ඩු කරන ආණ්ඩුවක් නෙවෙයි.
வடக்கும் தெற்கும் கடலை பிரித்துக் கொள்வதற்காக சண்டையிடும் ஒரு அரசாங்கம் அல்ல. ලංකාවේ මුහුදු සීමාව ආරක්ෂා කරගන්න. இலங்கையின் கடல் எல்லையை මානව සම්පත பாதுகாத்து அதன் மீன் ලංකාවේ පුරවැසියන් නලා ගන්න පහසුකම් හදන ආණ්ඩුවක් ඕන. மீன்வளத்தை இலங்கையின் மக்கள் பாவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் உருவாகும். ජාතික ජන බලවේගී ආණ්ඩුවක් ගන්න එහෙම ආණ්ඩුවකි. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது அவ்வாறான ஒரு அரசாங்கம். මුහුදු සීමාවේ எங்களுடைய கடல் எல்லையில் අපේ සම්පත எங்களுடைய வளத்தை අපේ ජනතාවට අයිති. எங்கள் மக்களின் உரிமையை ඒක ආරක්ෂා කරන්න ඕන. அதை நாங்கள் பாதுகாக்க ඒක வேண்டும். කොල්ලකන් ඉඩ නොදෙන්න ඕන. அதை கொள்ளையடிப்பதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. අන්න එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද අපිට? ஆம், அப்படியான ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவை. එහෙම ආණ්ඩුවක් අපි හදමු. அப்படி ஒரு அரசாங்கத்தை நாம் මේ உருவாக்குவோம். සම්පත් බෙදාගන්න යුද්ධ කරා. இந்த வளங்களை பிரித்துக் கொள்ள யுத்தம் செய்தோம். අද කනිජ වල නිදියයි කියලා අද කාටද? இன்று கனிய மணல் யாருக்கு உரிமையாகியுள்ளது? දෙමළ අයටද? தமிழ் மக்களுக்கா? සිංහල අයටද? சிங்கள மக்களுக்கா? ඒක කාතේ තියෙන්නේ. அது யாரின் கையில் இருக்கிறது? ඒක තියෙන ඕස්ට්‍රේලියානු සමාගමක් අතේ. அதை ஆஸ்திரேலியா ஒரு கம்பெனி கைப்பற்றி விட்டது. අමු වෙලි ටොන් ගණන් පටවනවා. பச்சையாக அந்த மண்ணை தொன் கணக்கில் அவர்கள் கொண்டு போகிறார்கள். අපිට ඒක කර්මාන්තයක් කොට පත් කළ හැකි. எங்களுக்கு அதை தொழிற்சாலையாக மாற்ற முடியும். විශාල කර්මාන්තයකට ගන්න හැකි. எங்களுக்கு அதில் பெரிய ஒரு கைத்தொழிலை ஆரம்பிக்க මේ முடியும். කර්මාන්තශාලාව ඇතුලේ அந்த தொழிற்சாலையின் உள்ளே දකුණේ උතුරේ දරුවෝ වැඩ කරන කර්මාන්තශාලාවක් අපි හදන්න ඕන. வடக்கிலும் தெற்கிலும் பிள்ளைகள் அதில் வேலை செய்யக்கூடும். අපේ රට ඩොලර් උපයන සම්පත කොට පත් කර ගන්න ඕන. எங்கள் நாட்டிற்கு டாலரை சம்பாதித்து கொடுக்கும் ஒரு வளமாக அது මේ மாறும். සම්පත් කොල්ලකන් ඉඩ නොදෙන්න ඕන. இந்த வளங்களை இவர்கள் கொள்ளையடிக்க நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ වගේ ආණ්ඩුවක් අපිට ඕනේ නැද්ද? அவ்வாறான ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவை அல்லவா? මේ සම්පත් ආරක්ෂා කරලා இந்த வளங்களை காப்பாற்றக்கூடிய, වැඩි දියුණු කරලා அவற்றை மேம்படுத்தக்கூடிய, ඒකට කර්මාන්තශාලා හදලා அவற்றை மையம் கொண்டு கைத்தொழிற்சாலைகளை உருவாக்க නිර්මාණාවේ ජීවත් වෙන තරුණයා இந்த மன்னாரில் வாழும் இளைஞருக்கு, වවුනියාවේ ජීවත් වෙන තරුණයා வவுனியாவில் வாழும் இளைஞர்களுக்கு, සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව சிங்கள தமிழ் முஸ்லிம் மாற்றங்கள் இல்லாமல் එකම කර්මාන්තශාලාවේ වැඩ කරන ஒரே கைத்தொழிலில் வேலை செய்யக்கூடிய අලුත් ආර්ථිකයක් අපිට ඕනේ නැද්ද? புதியதொரு பொருளாதாரம் எங்களுக்கு தேவையில்லை. ஆம், அது எங்களுக்கு தேவை. ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවක් යනු தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது රටේ සම්පත් நாட்டின் வளங்கள் රටේ ජනතාවට நாட்டு மக்களுக்கு ප්‍රතිඵල ගෙන දෙන විදියට මෙහෙවන ආණ්ඩුවක් මිසක් රටේ සම්පත් කොල්ල කන්න ඉඩ දෙන ආණ්ඩුවක් නෙවෙයි. நாட்டின் வளங்கள் மக்களுக்கு வளம் பெறுவதற்காக பயன்படும் ஒரு அரசாங்கம். ඒ විතරක් අපි දන්නවා அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම් මුහුදු තීරයේ மன்னாரின் கடல் எல்லையில் අපේ විශාල සම්පතක් තිබෙනවා. எங்களுக்கு மாபெரும் ஒரு வளம் இருக்கிறது. මේ සුළං වලින් அங்கிருக்கும் காற்று විදුලිය නිෂ්පාදනය කරන්න පුළුවන්. எங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். අද ලෝකේ පුරා இன்று உலகளாவிய ரீதியில் විශාල ප්‍රවණතාවය ඇවිල්ලා තිබෙන්නේ. புதிய ஒரு வழி ஏற்பட்டிருக்கிறது. ලෝකේ රාජ්‍යයන් உலகின் அரசாங்கங்கள் විශාල සරසුම් හදලා තිබෙන්නේ. மாபெரும் திட்டங்களை தீட்டி இருப்பது. පුනර්ජනනීය බල ශක්තිය වෙනුවෙන්. மீள் ரீசைக்கிள் ஒளி இது சூரிய சக்தி மற்றும் காற்று சக்தி දැන්ට අස්වැන්නු කරලා තිබෙනවා. தற்பொழுது அவர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் 2050 වෙනකොට 2050 அளவில் ලෝකේ බල ශක්ති සපයමින් உலகின் மின்சார தேவையில் 65% ප්‍රමාණය සපයන්නේ 65 இலிருந்து 85% தேவைப்படுவது පුනර්ජනනීය බල ශක්තිය කියලා. மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய சக்தி. ඩීසල් ඉල්ලුම டீசலின் தேவை 2030 දක්වා වැඩි වෙනවා. 2030 வரை அதிகரிக்கும். වැඩිම ඩීසල් ඉල්ලුම එන්නේ 2030 දී. மிகவும் அதிகமான தேவை ஏற்படுவது 2030. 2030 පස්සේ 2030க்கு பிறகு ලෝකේ ඩීසල් ඉල්ලුම අඩු වෙන්න පටන් ගන්නවා. உலகின் டீசல் தேவை குறைந்து கொண்டு செல்லும். එහෙනම් ලෝකේ ප්‍රධානම බල ශක්තිය වෙන්නේ මොකක්ද? ஆகவே பிரதானமான சக்தி தேவை எங்கிருந்து பூர்த்தி செய்யப்படும்? පුනර්ජනනීය බල ශක්තිය. மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய சக்தியாக අපිට මුහුදු තීරේ எங்களுடைய கடல் எல்லையில் ගිගාවොට් கிகாவாட் 50කට වඩා වැඩි ධාරිතාවක් තියෙන 50 ප්‍රභවයන් තියෙනවා අපිට. 50க்கு மேற்பட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். ඒක විශාල ශක්තියක් අපිට. அது எங்களுக்கு ஒரு மாபெரும் சக்தி. අද අපේ රටේ සියලු බලාගාරවල இன்று எங்கள் நாட்டில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களிலும் ධාරිතාව மொத்த ගිගාවොට් 4යි. மொத்த கெப்பாசிட்டி கிகாவாட் 4 தான். අපිට ගිගාවොට් 50කට වඩා වැඩි அங்கே எங்களுக்கு 50ஐ விட அதிகமாக காணப்படுகிறது. ධාරිතාව.
காற்று சக்தியை பயன்படுத்தி ඒක විශාල සම්පතක් අපිට. அது எங்களுக்கு ஒரு மாபெரும் வளம். අපිට අවශ්‍ය වෙන බල ශක්තිය, எங்களுக்கு தேவைப்படும் மின்சக்தியை, අපිට අවශ්‍ය ඩොලර් ප්‍රමාණය උපයන්න அதே போல எங்களுக்கு தேவையான டாலரை செய்து கொள்ளவும் විශාල සම්පතක්. அது எங்களுக்கு ஒரு மாபெரும் வளமாகும். හැබැයි ආණ්ඩුව මොකද කරන්නේ? ஆனால் அரசாங்கம் என்ன ඒ செய்கிறது? සම්පත அந்த வளத்தை කුණු කොල්ලට அதை மிகவும் மலிந்த விலைக்கு අදානකට පවර දෙමින් තිබෙනවා. இந்தியாவிற்கு விற்பனை செய்கிறது. දැන් කිව්සුමක් අත්සන් කරා. தற்பொழுது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. අදානගෙන් அதானியிடமிருந்து විදුලිය මිලදී ගන්න. அவரிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய எவ்வளவுக்கு? අදානගෙන් විදුලිය මිලදී ගන්නේ அதானியிடம் மின்னை கொள்வனவு செய்கிறது ඩොලර් 8.2ට. $8 හැබැයි ஆனால் මීට කලින් ආණ්ඩුව හැදුවා இதற்கு முதல் அரசாங்கம் செய்தது බලාගාරය. ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை. ඒකේ අද ඒකකේ කියන්නේ அதில் ஒரு யூனிட்டிற்கு ඩොලර් 4.4ක් වගේ. $4.5 தான் தேவைப்படுகிறது. අදානගෙන් ගන්නේ ஆனால் அதானியிடமிருந்து வருவது 4.4ට වගේ. 8.5க்கு. කොමිස් அவ்வளவு ஊழல். කුණු කොල්ලට සම්පත් කිලි மிகவும் மலிவான விலையில் வளங்களை விற்பது. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. යුද්ධ කරගත්තේ මොකටද? யுத்தம் செய்து கொண்டது எதற்கு? භූමිය බෙදාගන්න යුද්ධ කරා. எங்களுடைய நிலத்தை பிரிக்க நாங்கள் சண்டையிட்டோம். යුද්ධ කරා. வளங்களை பிரிக்க. අවසානයේ මොකද වෙලා තිබෙන්නේ? இறுதியில் என்ன நடந்தது? මේ මුහුදු තීරකන වටිනාම සම්පත இந்த கடலில் உள்ள மிகவும் முக்கியமான வளங்களை උලම් බලයෙන් විදුලිය නිෂ්පාදනය කරන්න පුළුවන් සම්පත. காற்றை பயன்படுத்தி மின்னை உற்பத்தி செய்யும் வளத்தை. හොඳ සුළං දොරටුවක් තියෙනවා. மிகவும் சிறந்த காற்று வீச்சு இருக்கிறது. ඉතාමත් වැදගත් සම්පතක් ඒක. மிகவும் முக்கியமான ஒரு வளம். විකුණමින් තිබෙනවා. அவற்றை விற்பனை செய்கிறார்கள். අපි ඔයගොල්ලන්ට එකක් කියන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒன்றை தெரிவிக்கிறோம். මන්නාර මිලුවේ மன்னாரில் மட்டுமல்ல, රටේ කොහේ හරි நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் මහා පරිමාණ ව්‍යාපෘතියක් සිදු කරනවා නම් மாபெரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கப்படுமாயின் ඒ ව්‍යාපෘතියේ යටත් වෙන ජනතාවත් එක්ක அந்த தொழிலில் பயன்படும் மக்களோடு විධිමත් සාකච්ඡාවක් කරන්න ඕන. அவர்களோடு ஒரு சிறந்த கலந்துரையாடல் தேவை. මන්නාරනේ நாங்கள் மன்னாரில் ஒரு காற்றாலையை செய்கிறோம். අපි මන්නාරේ ජනතාව හම්බ වෙන්න එනවා. நாங்கள் மன்னார் மக்களை வந்து சந்திப்போம். මේකයි මේ බලාගාරයේ තියෙන වටිනාකම. இதுதான் இந்த உற்பத்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய பெருமதி. මේකෙන් අපිට මෙහෙම විදුලිය අඩු කරන්න පුළුවන්, විදුලි බිල අඩු කරන්න පුළුවන්. இதன் மூலம் எங்களால் மின்னுக்கான கட்டணத்தை குறைக்க முடியும். මේකෙන් මෙතර අපි ඩොලර් ප්‍රමාණයක් ඉතිරි කරගන්න පුළුවන්. இதிலிருந்து இவ்வளவு டாலர்களை நாங்கள் மீதப்படுத்த முடியும். ඩොලර් ප්‍රමාණයක් උපය ගන්න පුළුවන්. இதன் மூலம் இவ்வளவு டாலர்களை எங்களால் சம்பாதிக்க முடியும். හැබැයි මේකෙන් ඕගොල්ලන්ට මේ වගේ බලපෑමකුත් වෙනවා. ஆனால் உங்களுக்கு இதனால் இவ்வாறான பாதிப்பு ஏற்படலாம். ඒ බලපෑම අඩු කරගන්නේ කොහොමද? அந்த பாதிப்பை எவ்வாறு குறைத்துக் கொள்ளலாம்? ජන ජීවිතේට බාධා නොවන ආකාරයෙන් මේවා කරන්නේ කොහොමද? மக்களின் வாழ்க்கைக்கு பாதகம் விளைவிக்காத விடயங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம்? එහෙම නෙමෙයි මේවා කරන්න ඕන. அவ்வாறு அல்லவா இதை செயற்படுத்த வேண்டும். ආණ්ඩු යනු அரசாங்கம் என்பது අයිතිකාරව නෙමෙයි. இந்த நாட்டின் உரிமையாளர்கள் அல்ல. ආණ්ඩු යන කවුද? அரசாங்கம் என்பது யார்? ජනතාව වෙනුවෙන් බාරකාරයෙක්. மக்களுக்காக இதை பார்த்துக் கொள்பவர்கள். හැබැයි මේ ආණ්ඩුව ඉස්සරහට කොහොමද? ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகிறது? ඕස්ට්‍රේලියාවට කණිජ වලින් නිදිය දෙනවා. ஆஸ்திரேலியாவுக்கு எங்கள் கடல் மண்ணை விற்கிறார்கள். හාරන්න යනකොට තමයි මන්නාරේ ජනතාව දන්නේ. அதை அவர்கள் அள்ளும் போதுதான் மக்களுக்கு தெரியும். අදානිට බලාගාර දෙනවා. அதானிக்கு எங்கள் மின் உற்பத்தி நிலையத்தை விற்கிறார்கள். වැඩ තමයි ප්‍රදේශ ජනතාව දන්නේ. அது எல்லாம் நடந்த பிறகுதான் மக்களுக்கு தெரிகிறது. එහෙම නෙවෙයිද? அப்படி அல்லவா? එහෙනම් මේක කොහොමද ජනතාවගේ ආණ්ඩුවේ? அப்ப இது எவ்வாறு மக்களின் அரசாங்கமாகும்? මේ ආණ්ඩු වැඩ කරන්නේ இந்த அரசாங்கங்கள் வேலை செய்வது ජනතාවගේ අයිතිකාරයෝ, மக்களின் உரிமையாளர்கள், සම්පත්වලත් අයිතිකාරයෝ, வளங்களின் உரிமையாளர்கள், රටේ අයිතිකාරයෝ ලෙස. நாட்டின் உரிமையாளர்கள் போல. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් යනවා. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது ඕනෑම ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක වීමේදී எந்த ஒரு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தும் போது ව්‍යාපෘතියේ ජනතාවට බලපාන ආකාරය පිළිබඳව அந்த செயற்திட்டம் மக்களை பாதிக்கும் விதத்தை தொடர்பாக මේ ව්‍යාපෘතියේ දෙන වටිනාකම அந்த செயற்திட்டத்தின் பெருமதி ජනතාවත් එක්ක සාකච්ඡා කරලා වෙනස් කරන්න නැත්නම් அதில் மக்களுடன் கலந்துரையாடி மாற்ற வேண்டிய இடங்கள் එහෙමයි ඒව කරන්නේ. அவர்களுடைய அவ்வாறே அவை செயற்படுத்தப்படும். බලාගාරයක් යනු மின்சக்தி உற்பத்தி நிலையம் என்பது ආණ්ඩුවේ අයිතියක් නෙවෙයි. அரசாங்கத்தின் உரிமை அல்ல. ඒක ජනතාවට සම්පතක්. அது மக்களின் பலம். ඒක ජනතාවත් එක්ක සාකච්ඡා කළ යුතුයි. அதை பற்றி மக்களுடன் கலந்துரையாட අද வேண்டும். සිද්ධ වෙන්නේ තිබෙන කුමක්ද? ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? වංචාසහගත ලෙස மிகவும் ஊழல் மிக்க வழியில் කොමිස් වලට அவர்களுடைய பணத்திற்காக ජනතාවට හොරෙන්, மக்களுக்கு தெரியாமல், පාර්ලිමේන්තුවට හොරෙන් பார்லிமென்ட்டுக்கும் தெரியாமல் විකුණලා දානවා. அவற்றை விற்பனை செய்கிறார்கள். නතර කරන්න ඕන. இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். අපි තමුන්නාසලට කියන්නේ நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம், මේ විනාශය இந்த அழிவினை මාස 3-4ක් 3-4 மாதங்களில்
அவற்றை நாங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்வோம். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். நாட்டிற்கு பிரதிபலன் கிடைக்கக்கூடிய மக்களுக்கு பிரதிபலன் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நாட்டின் பொருளாதாரம் வளரும் விதியில் அவ்வாறு இதை செய்வது தேசிய மக்கள் சக்தியின் வேலை. அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை. இறுதியாக நான் கூற விரும்புகிறேன், மீண்டும் மீண்டும் பல கலந்துரையாடல்கள் நடக்கலாம். அரசாங்கத்திற்கு தெரியும் ජාතික ජනබලවේගය தேசிய மக்கள் சக்தி දකුණේ විතරක් නෙවෙයි தெற்கில் மட்டுமல்ல උතුරත් වේගයෙන් නැගිටිමින් තිබෙන බව வடக்கிலும் மிகவும் சீக்கிரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. පහුගියදා நாங்கள் பின்னணியில் யாழ்ப்பாணத்தில் විශාල බැංකුකරුවන්ගේ සමුළුවක් තිබ්බා. மாபெரும் வங்கி செயற்பாட்டாளர்களின் ஒரு මරුන්ගේ සමුළුවක් තිබ්බා. ஆசிரியர்களின் மாநாடு செய்தோம். උදේ වවුනියාවේ කාන්තා සමුළුවක් තිබ්බා. காலையில் பெண்கள் மாநாடு வவுனியாவில் செய்தோம். මන්නාර මොගොල්ලෝ හම්බ වෙනවා. தற்பொழுது மன்னாரில் உங்களை சந்தித்தோம். අපේ සහෝදර සහෝදරයන් ගෙවල් ගන්න එනවා. எங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய சந்திக்க வீட்டுக்கு வரார்கள். සදා පුරබදනවා. இதை மாற்றுவதற்காக கஷ்டப்படுகிறார்கள். ජනතාව අවදි වෙමින් ඉන්නවා. மக்கள் விழிக்கிறார்கள். ජනතාව තේරුම් ගනිමින් ඉන්නවා. மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். හැබැයි ඒගොල්ලෝ මොකද කරන්න පුළුවන්? ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியும்? විවිධ බොරු பல பொய்கள் අවලාද எங்களுக்கு எதிரான அவதூறு අසත්‍ය කරුණු දෙන්න පුළුවන් ඉස්සරහට. பொய்யான கருத்துக்களை முன்னுக்கு கொண்டு வருவார்கள். ඒක වළක්වන්න ඕන. அதை நாங்கள் தடுக்க வேண்டும். ඒකට මුහුණ දෙන්න ඕන. அதற்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். ඒගොල්ලෝ ගාව හොරකම් කරපු විශාල සල්ලි තියෙනවා. அவர்களிடம் திருடிய மாபெரும் பணம் இருக்கிறது. ඇතිතරම් බෙදන්න පුළුවන්. அவர்கள் தேவையான அளவு வந்து பகிர்வார்கள். පෞගේදා රනිල් වික්‍රමසිංහ கடந்த தினங்களில் ரணில் 4 කිලෝ 10 වගේ බෙදුවා. அரிசி 10 கிலோ அடிப்படையில் பிரித்து கொடுத்தார். පවුල් ලක්ෂ 34කට 34 லட்சம் மக்களுக்கு රටේ භාගයකට වඩා වැඩි இலங்கை பாதிக்கு மேற்பட்ட சனத்தொகைக்கு 4 කිලෝ 10 වගේ බෙදුවා. அரிசி 10 கிலோ அடிப்படையில் கொடுத்தார். වික්‍රමසිංහ ஆனால் ரணில் මහ බැංකුවට ගැහුවේ නැත්තම් மத்திய வங்கியை கொள்ளையிடாவிடி මහ බැංකුවට කරන පාඩුව மத்திய வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டம் ඒ සල්ලි ටික එකතු කරා නම් அந்த பணத்தை நாங்கள் ஒன்று சேர்த்தால் කිලෝ 20 ගන්න දෙන්න පුළුවන්. அரிசி 20 கிலோ கொடுக்கலாம். ඒකෙන් විතරක් හොඳයි. அதில் மட்டும் நான் கூறுகிறேன், ආණ්ඩුව සතයක් වියදම් කරන්නේ නැතුව அரசாங்கம் 1% செலவிடாமல் භාණ්ඩාගාරයට සතයක් වියදම් කරන්නේ නැතුව திரை சேவையில் இருக்கும் 1% கூட செலவிடாமல் බැංකුව හොරකම් කරපු සල්ලි ටික තිබ්බනම් மத்திய வங்கியில் திருடப்பட்ட பணம் இருந்தால் කිලෝ 20 ගානේ 20 கிலோ அரிசி அடிப்படையில் පවුල් රටේම භාගයකට දෙන්න පුළුවන්. நாட்டில் சரி அரைவாசிக்கு கொடுக்கலாம். සීනි බදු වංචාවෙන් කොච්චර නැති වුණාද? சீனி வரி கொள்ளையில் எவ்வளவு இல்லாமல் போனது? 1500ක් නැති වුණා. 1500 கோடி இல்லாமல் போனது. 4 කිලෝ කීය ගන්න දෙන්න පුළුවන්ද? அரிசி எத்தனை கிலோ கொடுக்கலாம்? 4 කිලෝ 25 ගන්න දෙන්න පුළුවන්. அரிசி 25 கிலோ அடிப்படையில் கொடுக்கலாம். මතක තියාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். සීනි බදු වංචාවෙන් 4 කිලෝ 25 ගන්න බෙදන්න පුළුවන්. சீனி வரி கொள்ளையில் 25 கிலோ அடிப்படையில் பிரிக்கலாம். මහා බැංකුව වංචාවෙන් 4 කිලෝ 20 ගන්න බෙදන්න පුළුවන්. மத்திய வங்கி கொள்ளையில் 20 கிலோ அடிப்படையில் பிரிக்கலாம். ඒවා ඔක්කොම ඒගොල්ලන්ට බෙදාගන්න. அதை அனைவரும் அவர்கள் பிரித்துக் கொண்டு ජනතාවට 4 කිලෝ 20 ගන්න 10 ගන්න දෙනවා. மக்களுக்கு 10 கிலோ அடிப்படையில் அரிசி பிரிக்கிறார்கள். හම්බ වෙනවද? அவர்கள் பிடிபடுவார்களா? හම්බ වෙනවද? பிடிபடுவார்களா? හම්බ වෙන්න එපා. நீங்கள் மாட்டி விடாதீர்கள். ගන්නවද? எடுப்பீர்களா? 10 கிலோ ගන්න උනා. எடுத்துக் கொள்ளுங்கள். එහෙම හරි ටිකක්. அப்படியாவது கிடைக்கிறது கிடைக்கட்டும். දැන් මොකද කරන්න හදන්නේ? இப்பொழுது என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள்? ආය අස්සසුම மீண்டும் அஸ்வசம் என்ற பெயரில் ලක්ෂ 4කට දෙනවා. புதிதாக 4 லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள். පවුල් ලක්ෂ 20කට දෙනවා. தற்பொழுது 20 லட்சம் குடும்பங்களுக்கு තව පවුල් ලක්ෂ 4කට දෙනවා. மீண்டும் இன்னும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு දෙසැම්බර් මාසේ නම් டிசம்பர் மாதத்தில் இருந்து හම්බ වෙච්ච නැති අයට கிடைக்காத நபர்களுக்கு ජූනි මාසේ අරියස් එකක් දෙනවා. ஜூன் மாதத்தில் இருந்து மீதி தொகையை வழங்குகிறார்கள். 30000 අරියස් එකක් හම්බ වෙනවා. 30,000 ரூபாய் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ඒකද මොකක්ද? அவ்வாறாயின் என்ன? අලුත් පවුල් ලක්ෂ 4කට අස්සසුම දෙනවා. புதிய 4 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்கிறார்கள். ජූනි මාසේ අස්සසුම දෙනවා. ජූනි මාසේ මේ අරියස් එකක් දෙවනවා. ஜூன் மாதத்தில் மீதி தொகை வழங்கப்படுகிறது. දෙසැම්බර් මාසේ වෙනකොට டிசம்பர் மாதம் ஆகும்போது අස්සසුම ඉවරයි. அஸ்வசம் முடிந்து விட்டது. එහෙමයි ගැසට් එක ගහලා තියෙන්නේ. அவ்வாறுதான் கெசட் வழங்கப்பட்டிருக்கிறது. ඇයි දෙසැම්බර් මාසේ වෙනකොට අස්සසුම ඉවර වෙන්නේ? ஏன் டிசம்பர் மாதத்தில் அஸ்வசம் முடிவுறுகிறது? දෙසැම්බර් මාසේ වෙනකොට ජනාධිපතිත්වයෙන් ඉවරයි. டிசம்பர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல்
டிசம்பர் மாசமாகும் போது பொது தேர்தல் நிறைவுற்று விட்டது. ඊට පස්සේ அதற்கு பிறகு අස්වැස් මත ඉවරයි. அஸ்வஸ் முடிந்து விட்டது. එහෙම නෙමෙයිද? அப்படித்தானே මේ රැවටීමට අහු වෙනවද? இவ்வாறு நாங்கள் ஏமாற போகிறோமா? රැවටීමට තවත් ජනතාව අහු වෙන්නේ නැහැ. மீண்டும் நாங்கள் ஏமாற மாட்டோம். නේද? அப்படி அல்லவா? කොච්චර බෙදපු දේශපාලන තිබ්බද? நீங்கள் எவ்வளவு பகிர்ந்து கொடுத்தாலும் තව කෙනෙක් ඉන්නවා. இன்னொருத்தர் இருக்கிறார். එයා නම් බෙදන්න උපන්න කිව්වා. அவர் பகிர்வதற்காக பிறந்தவர். කතා කරලා වැඩකුත් නැහැ. அவரை பத்தி கதைச்சு வேலை இல்லை. එයා කතා කරන එක ඇති අපිටත් එක්ක. அவர் பேசுறது காரணம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு சேர்த்து යාළුවා ஒரு நண்பர். එහෙම නේද? அப்படித்தான் එයා කතා කරොත් அவர் பேசினா එයා මන්නාරකට ආවම මම ඉන්නේ නැහැ සමහරවිට. அவர் மன்னாருக்கு வந்தா நான் கூட வர மாட்டேன். එයා හදලා ஏன் அவர் வந்து எங்களுக்கு வாக்குகளை பெற்று தருவார். මෙහෙම විල්ලුවයට இவ்வாறான விகடர்களுக்கு කටට නොහේ දේවල් කියවන வாயில் வந்தது எல்லாத்தையும் சொல்றது. නේද? හිටපු ගමන් කියන මොකද? නැරෙන්නේ ජනතාවත් එක්ක අත්වල බැඳගෙන අප්පට. திடீர்னு சொல்லுவார் மக்களை கட்டி பிடித்து கொண்டுதான் நான் சாகுவேன் என்று. දැක්කද? கேள்விப்பட்டீங்களா? මෙතෙක් හිටපු සියලු නායකයන්ගේ அவர் சொல்ற இதுவரை இருந்த எல்லா தலைவர்களையும் விட මොනට එයාගේ ශරීරය කියනවා. அவர்கள் அனைவரும் நல்ல குணம் என்கிட்ட இருக்கு. හොඳ අච්චාරුවක් කියනවා. அது நல்ல ஒரு அச்சாறு போல இருக்கும். ඒ ලූණු කියනවා, අප කියනවා, ගස්ලබු කියනවා, විනාකිරි කියනවා. මොනවද මේ? නායකයෝද මේ? வெங்காயம் இருக்கு, மாங்காய் இருக்கு, பப்பாசி இருக்கு, உப்பு இருக்கு. එහෙම දේශපාලන ලංකාවේ ඉඩක් නැහැ. இவர்கள் தலைவர்களா இந்த அரசியலுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை. තීරණාත්මක තැනක ඉන්නේ. நாங்கள் மிகவும் தீர்மானகரமான இடத்தில் இருக்கிறோம். ණය ගෙවා ගන්න බැරි රටක්. கடனை செலுத்த முடியாத ஒரு நாடு, ආර්ථිකය කඩාවැටුණු රටක්. பொருளாதாரம் இடிந்து விழுந்த ஒரு நாடு, ඉස්පිරිතාල මෙහෙත් නැති රටක්. வைத்தியசாலை மருந்து இல்லாத ஒரு நாடு, පහසුකම් නැති රටක්. ඉස්කෝලවල පහසුකම් නැති රටක්. பாடசாலையில் வளங்கள் இல்லாத ஒரு நாடு, ජනතාවට ආහාර නැති රටක්. மக்களுக்கு உணவில்லாத ஒரு நாடு, රස්සාවක් හොයාගෙන පිටරට යන්න සිද්ධ වෙලා තියෙන රටක්. வேலை வாய்ப்பு பெற்றுக்கொள்ள வெளிநாடு செல்ல வேண்டிய இடத்தில் රටේ இருக்கிறோம். සම්පත් විකුණන පාලනය. நாட்டின் வளங்களை விற்பனை செய்யும் அரசாங்கங்கள், ටෙලිකොම් විකුණනවා. எங்களுடைய தொலைத்தொடர்பு, ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව විකුණනවා. இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் வைக்கப்பட்டுள்ளது, විකුණනවා. கேஸ் கூட்டுத்தாபனம் வைக்கப்பட்டுள்ளது. සියල්ල විකුණන පාලනය. அனைத்தையும் விற்கக்கூடிய ஒரு அரசாங்கம். මේක ඉතාම இது மிகவும் තීරණාත්මක අවස්ථාවක්. மிகவும் தீர்மானகரமான நிலை. මේක වීනු සපයන්න පුළුවන් වෙලාවක් නෙවෙයි. இது சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு நேரம் அல்ல. මේක ජෝකරවකට පාලනය කරන්න ඕන වෙලාවක් නෙවෙයි. இது விகடகவிகள் நாட்டை ஆளக்கூடிய தருணம் அல்ல. இது எப்படியான ஒரு தருணம்? ජනතාව ගැන, மக்களை பற்றி, රට ගැන நாட்டை பற்றி පෙරේරුම කල්පනා කරන மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ආණ්ඩුවක් දැන් ඕන වෙලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்று தற்பொழுது தேவைப்படுகிறது. අපි උතුරේ දෙමළ නායකයන්ට ආරාධනා කරන්නේ. நாங்கள் வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். උතුරේ ජනතාවත් வடக்கின் மக்களும் රටත් இந்த நாடும் මුහුණදී කියන ප්‍රශ්න ගැන முகம் கொடுக்கும் பிரச்சனை தொடர்பாக ඔබ ඇත්තට කල්පනා කරනවා නම් நீங்கள் உண்மையாக சிந்திப்பவராய், අඩේකලනාට මන්ත්‍රීතුමා, அடைக்கலநாதன் மந்திரி அவர்களே, ඔබ நீங்கள் උතුරේ ජනතාවත් வடக்கு மக்களே, රටක් නිවදී තිබෙන ගැටලු පිළිබඳව இந்த நாடு முகம் கொடுக்கும் பிரச்சனை தொடர்பாக කල්පනා කරනවා නම්, உண்மையாக சிந்திப்பவராய், පෙරේරුම කල්පනා කරනවා නම්, ஆழமாக சிந்திப்பவராய், මුස්ලිම් නායකයින් முஸ்லிம் தலைவர்கள் රටක් நாட்டையும் ජනතාවත් மக்களையும் මුහුණදී ගැටලු පිළිබඳව அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக පෙරේරුම කල්පනා කරනවා නම් ஆழமாக சிந்திப்பவராய் කවුද බලන්නේ කියනවා. யாரை நீங்கள் ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවක් හැදීම තමයි මේ වෙලාවේ තියෙන එකම වැඩේ. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்குவதே தற்போது உள்ள ஒரே பதில். ඒ වෙනුවෙන් අපි அதற்காக நாம் උතුරේ නායකයන්ට ආරාධනා කරනවා. வடக்கில் உள்ள தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். ආණ්ඩු නෙවෙයි. බෙදලා හදන ආණ්ඩු නෙවෙයි. பிரித்து உருவாக்கும் அரசாங்கங்கள் அல்ல, වෙන් වෙන්න හදන ආණ්ඩු නෙවෙයි. பிரிந்து இருப்பதற்கான அரசாங்கங்கள் அல்ல. මේ රටේ ප්‍රශ්න, இந்த நாட்டின் பிரச்சனைகளை, ජනතාවගේ ප්‍රශ්න மக்களின் பிரச்சனைகளை පෙරේරුම කල්පනා කරන ஆழமாக சிந்திக்கக்கூடிய, අපි මුහුණ දෙන අභියෝගය நாங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை සමගටම තේරුම් ගන්න. அவர்களை போலவே தேர்ந்து கொண்டு අපේ රට වැටිලා තියෙන අමාරුව எங்கள் நாடு விழுந்திருக்கும் இடத்தில் ඒකම තේරුම් ගන්න. அதை அவ்வாறு புரிந்து கொண்டோம். අපේ ජනතාවගේ දුක්ඛ දෝමනස්ය எங்கள் நாட்டு மக்களின் துக்கத்தை ඒ විදිහටම දැනන அதே போல உணர்கின்ற ආණ්ඩුවක් හදන්න ඕන. அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும். ඒක වීඩියෝ සපයන වෙලාවක් නෙවෙයි. இது சிரிப்பு காட்டும் நேரம் அல்ல. වීඩියෝ සපයන වෙලාවක් නම් இது சிரிப்பு காட்டக்கூடிய நேரமாய் අන්න සජිත් ඉන්නවා. அதோ சஜித் இருக்கிறார். මේක වීඩියෝ සපයන වෙලාවක් රටක. இது சிரிப்பு காட்டக்கூடிய நேரம் அல்ல இந்த ඒක நாட்டுக்கு. ඉතාමත් තීරණාත්මක වෙලාවක්. இது
இது மிகவும் தீர்மானகரமான ஒரு தருணம். අපේ රට තවදුරටත් ඉස්සරහට යනවද? எங்கள் நாடு இதற்கு மேல் முன்னேறி செல்வதா, තියෙන තැන පහළට වැටෙනවද කියලා කල්පනා කරන වෙලාවක්. இருக்கும் இடத்திலிருந்து இன்னும் கீழே விழுவதா என்று சிந்திக்கக்கூடிய අපේ தருணம். රට සම්පත් ආරක්ෂා කරගන්නවද? எங்கள் நாட்டின் வளங்களை பாதுகாத்துக் கொள்வதா, ඔක්කොම කිල ගන්න දෙනවද කියලා කල්පනා කරන වෙලාවක්. இல்லாட்டி அனைத்தையும் பறி கொடுப்பதா என்று சிந்திக்கும் தருணம். අපේ සමගිය හදනවද? எங்கள் நாட்டின் ஒற்றுமையை உருவாக்குவதா, එනකොට ගන්න දෙනවද කියලා කල්පනා කරන වෙලාවක්. ஒருவர் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வதா என்று தீர்மானிக்கும் தருணம். වෙලාවක්. இது மிகவும் தீர்மானகரமான ஒரு தருணம். මේ වෙලාව අත්‍යවශ්‍යයි. இந்த நேரம் மிகவும் முக்கியமானது. මේ වෙලාවේ නැගී ඉන්න ජනතාව, இந்த நேரத்தில் எழுந்து நிற்காத எங்களுடைய மக்கள், මේ වෙලාවේ මේක තේරුම් ගන්න නැති ජනතාව, இந்த நேரத்தில் எங்களை புரிந்து கொள்ளாத மக்கள், ඒගොල්ලන් එක්ක පළත් නැහැ. அவ்வாறான மக்களின் வேலை මේක இல்லை. තමයි වෙලාව. இதுதான் நேரம், මේක තමයි අවස්ථාව. இதுதான் தருணம். මේ වෙලාව තමයි මේ වැඩේ කරන්න ඕන. இந்த தருணத்தில் தான் இதை செய்ய வேண்டும். මේ අවස්ථාවෙම තමයි මේ වැඩේ කරන්න ඕන. இந்த வேளையிலே இதை முடிக்க வேண்டும். ආය අවස්ථාවේ මත තබා ගන්න. மீண்டும் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்காது. අපි හැමදේම මැදිහත් වෙන්න ඕන අවස්ථාව. தற்பொழுது நாங்கள் அனைவரும் இதில் முகம் கொடுக்க வேண்டும். අපේ පැරණි දේශපාලන අදහස් ඔක්කොම පැත්තකින් තියන්න. எங்களுடைய பழைய அரசியல் கருத்துக்களை ஓரம் வைப்போம். පැරණි දේශපාලන පක්ෂ ඔක්කොම පැත්තකින් තියන්න. பழைய கட்சிகளை நாங்கள் புறந்தள்ளுவோம். පැරණි නායකයන් තිබුණු බැඳීම් ඔක්කොම අත්හරින්න. பழைய தலைவர்களை நாங்கள் ஒரு ஓரம் வைப்போம். මේ අවස්ථාව இந்த தருணத்தை අත්හරින්න එපා. இதை விட்டு விடாதீர்கள். මගහරින්න එපා. இதை விட்டு விலகிடாதீர்கள். තාමත් පෙරහැරුම් තීරණාත්මක අවස්ථාවක්. மிகவும் ஆழமான தருணம். අන්න ඒ වෙලාවේදී இந்த தருணத்தில் මේ ප්‍රශ්න පෙරහැරුම් ලෙස සලකන, இந்த பிரச்சனையை ஆழமாக சிந்திக்கும், ජනතාවට අසීමිත ලෙස ආදරය කරන, மக்களை மாபெரும் நேசிக்கின்ற, මේ මොහොවින්ම ආරක්ෂා කළ යුතු දේ කල්පනා කරන எங்கள் தாய் நாட்டை பாதுகாக்க எண்ணுகின்ற අලුත් ආණ්ඩුවක් හදමු. புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். එළඹෙන ජනාධිපතිවරණයේදී வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ජාතික ජනබලවේගයේ தேசிய மக்கள் சக்தியை, නායකයෙක් පත් කරගමු. தலைவரை நாங்கள் வெல்லச் செய்வோம். ජනාධිපතිවරයෙක් පත් කරගමු. புதிய ஒரு ஜனாதிபதியை வெல்லச் ඒ செய்வோம். විශ්ලේෂණ එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம். ඒ විශ්ලේෂණ මැදිහත් වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் பங்களிப்போம். ඒ විශ්ලේෂණ වැඩ කරමු. அதற்காக நாங்கள் அனைவரும் வேலை செய்வோம். ඒ සඳහා සහාය දෙන්න එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக பங்களியுங்கள், எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு මම නතර වෙනවා.